வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு க்ரீன் சிக்கன் 65 ஒரு மின்ட் சிக்கன் 65 ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நார்மலாக இது வந்து அம்மா போன்லெஸ் சிக்கனில் தயார் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் லாலிபாப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். சிக்கன் லாலிபாப்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு கடையில் ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ அதை வாங்கி நல்லா கழுவி ஒரு ஜலட பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுடுங்க. கோழியில் சுத்தமாக ஒரே ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ கோழி வந்து நல்லா ட்ரையாக இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலைகளை நல்லா ஆய்ந்து கழுவி அதை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தேவைப்படும், இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். இங்கே வந்து நம்ம கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தந்தூரி சிக்கன் மசாலா, கறி பவுடர், சில்லி பவுடர், எலுமிச்சம்பழம் சாறு, க்ரீன் ஃபுட் கலர் தேவைப்படும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சட்னி தயார் பண்ணிக்கிறேன். புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வழுவழுப்பாக அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைக்கலாம், அதுக்கு மேலே தண்ணி விடாதீங்க. இப்போ இது நான் வந்து வழுவழுப்பாக அரைச்சிடுறேன். இந்த சட்னி ரெடி ஆனதும் நம்ம கோழியை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சு வச்சுருக்கேன். கோழியில் எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கிச்சன் கிங் மசாலானா யூஸ் பண்ணலாம், தந்தூரி சிக்கன் மசாலானா யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து தந்தூரி சிக்கன் மசாலா, கறி பவுடர், சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் சேர்க்கலாம் என்ன விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். நீங்கள் இது வந்து முன்னாள் ராத்திரியே தயார் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மறுநாளுக்கு கோழி ஊறி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 20 நிமிஷம் தான் ஊற வச்சேன். கோழி நல்லா ஊறி இருக்குது. இதில் வந்து நான் ஒரு அரை பகுதி அளவுக்கு அந்த முட்டையோட வெள்ளை மட்டும் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்க்க போகிறேன். சேர்த்து கோழியில் நல்லா கலந்து, உப்பு தேவைப்பட்டு இருந்தாக்கா நான் ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அந்த மசாலாவை மட்டும். உப்பு குறைவாக இருந்தாக்கா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது நல்லா கோழியை கலந்துட்டு இந்த மசாலாவில் எண்ணெயில் ஒரு பீஸாக இந்த கோழியை சேர்க்கணும். இப்போ இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் அலாங் வித் மை யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த கோழியை வந்து எண்ணெயில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி வறுத்தெடுத்தேன். மொத்தமாக 8 நிமிஷம் ஆச்சு. மிதமான தீயில் வச்சு வறுத்துருக்கேன். கோழி வந்து ரொம்ப நல்லா சீக்கிரமாக வந்துடும். இந்த சிக்கன் லாலிபாப்பு நல்லா மொறுமொறுப்பாக ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் முதல் ஈடு எப்படி வறுத்தேன் அதே மாதிரி தான் 2வது ஈடியும் வறுக்கணும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள். நீங்கள் போன்லெஸ் சிக்கனில் கூட தயார் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியோடலாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரொம்ப சூப்பரான க்ரீன் சிக்கன் ஒரு மின்ட் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. கோழி மேலே வந்து கொஞ்சமாக மிளகு தூள் தூவி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு நான் இது பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.